ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். சிவராத்திரி என்பது நம்ம அனைவர் நாளும் கொண்டாடக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பண்டிகை. நாம கூட தினசரி வாழ்க்கையில கடவுளை நம்ம நினைக்கிறோம், பிரார்த்தனைகள் செய்கிறோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வை கூட நம்ம அவர்கிட்ட கேட்டு நம்ம பேசுறோம். ஆனா என்னை போல உங்களுக்கும் இந்த கேள்விகள் இருக்கா? நாம பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் இறைவன் கேட்கிறாரா? இல்லை நாம மட்டும்தான் அவரோட பேசிட்டு இருக்கோமா? நம்ம பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்காக எப்பொழுதுமே நம்மோட இருக்காரா? இது ஒன் வே கம்யூனிகேஷனா இல்லை டூ வே கம்யூனிகேஷனா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான ஒரு தெளிவான பதிலை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த சிவனும் நானும் 2026. சிவனும் நானும் அப்படின்னா சிவன் மற்றும் நான். நம்முடைய மனதில் கவலைகள், மன அழுத்தம், மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நொடிகள் கூட கடவுளை நம்ம நினைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். அவரை எப்பயுமே நம்மிடமிருந்து தொலைவாக தான் நம்ம உணர்றோம். அப்படி இல்லாமல் நம்முடைய மனதிற்கு அருகாமையில் அவரை உணர்வதற்கான ஒரு முயற்சி தான் சிவனும் நானும். இது ஒரு நிகழ்ச்சி கிடையாது, ஒரு ப்ரோக்ராம் போல இல்லை நல்ல விஷயங்களை கேட்பதற்கான ஒரு சொற்பொழிவு மட்டும் இல்லை இது ஒரு வழிபாட்டு முறை மட்டும் கிடையாது. ஒரு சில நிமிடங்கள் நாம் அமைதியாக இருந்து நம்முடைய மனதை உள்ளுக்குள்ள செலுத்தி கடவுள் சிவனோட அருகாமையை உணர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது. நீங்க ஒரு பக்தராக இருக்கலாம், மன அமைதியை விரும்புவராக இருக்கலாம், உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடுபவராக இருக்கலாம். உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சிவனும் நானும். பிப்ரவரி 14, 15, 16 அருகாமையில் இருக்கக்கூடிய பிரம்மா குமாரிகள் நிலையத்திற்கு சென்று ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வாருங்கள் சிவனோடு சில நேரம் இருப்பதற்காக.